Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 627 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த பிரீட் என்ன பண்ணிட்டான், கடைசியில நம்ம லூஃபியையும் ட்ரெஃபல்கராவையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்தையும் குத்தியே சாகுங்கடான்னு ஆர்டர் போட்டுருவான். அவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டான்னா தான் இவங்களால அவங்க பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியாம அவன் சொன்னதை செய்வாங்களே. சாப்பர்கள்லாம் என்ன நடக்குமோன்னு ஒரே பீதி. அவன் மட்டுமா டுகோங் அங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சீசருக்கு அள்ளு விடும் இவனுக்கே இந்த நிலைமையான்னு. ஏன்னா இவனுக்கு தானே அவனோட மொத்த கோட்டையுமே தரமட்டமாக்கிட்டு வந்தானுங்க. அப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெறி உண்டு நிப்பானுங்க. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், ட்ரெஃபல்கர் என்னால என் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது எல்லாம் மீறி போகுதுன்னு சொல்லும் போதே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாஞ்சு வந்து ஓங்கி ஒரே மாதிரி ஒரு குத்து. அப்படியே அந்த இடமே புயல் பறக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கும் வளைச்சு வளைச்சு பயங்கரமான சண்டை. லூஃபி ஒரு அடி அடிச்சானா லா ஒரு அடி அடிப்பான், லா ஒரு அடி அடிச்சானா லூஃபி ஒரு அடி அடிப்பான். எப்படியா மாத்தி மாத்தி வேற லெவல்ல பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்தவனே அந்த வில்ல பயலுக்கு செம ஹாப்பி. அடேங்கப்பா உலகத்திலேயே இதுதான்டா பெஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு இருப்பான். எப்படி மாஸ்டரும் அவனோட ஃப்ரெண்டும் இப்படி அடிச்சுக்கிறத பார்த்தவொடனே டுகோங்ஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடப்பான். எப்படியா அடுத்தடுத்து மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. சொல்ல போனா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் சண்டை போடுவானுங்க. அப்ப லூஃபி சொல்லிடுவான், எனக்கு இந்த மாதிரி சண்டை போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, ஆனா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இதுல மேட்டர் என்னன்னா, ரெண்டு பேரும் நிக்காம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருந்தானுங்க. டிஃபென்ஸே இல்ல. ஆனா அந்த டைமுங்கும் போது திடீர்னு ட்ரெஃபல்கர்லாம் அவனோட அடியில இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வில்லப்பள்ளியில அப்படியே நோட் பண்ணிட்டே தான் போவான். அப்படி அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது வீம்புக்குனே லூஃபி கிட்ட அடி வாங்கி அங்க இருந்து தப்பிச்சு வர மாதிரியே இருக்கும். சோ அப்படி தப்பிச்சவன் என்ன தெரியுமா பண்ணுவான், நேரா ஸ்டேஜ் மாதிரி மேல நின்னுட்டு இருக்கானுங்கல்ல அந்த இடத்துக்கு போயிருவான். சீசர் பார்த்துட்டு வேணாண்டா நீ விடுறா, அவனுக்கு வந்தானுங்கன்னா முரட்ட அடி அடிப்பானுங்கன்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். டேய் சைலண்டா நிக்கிற, இந்த சண்டை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு கொண்டுக்குங்கம்மா. அந்த டைமுங்கும் போது ட்ரெஃபல்கர்லாம் மேல வந்து ஒரு ஜம்ப போட்டு போவான். லூஃபி வந்து ஒரே குத்து, ஐ மீன் அவனை குத்த வந்து அந்த ஸ்டேஜ்ல ஒரு குத்து அப்படியே சுக்கலா நொறுங்கி எல்லாருமே மேல இருந்து கீழே விழுவாங்க. பட் இருந்தாலுமே அந்த கிறுக்கு பயலுக்கு வெறி அடங்கல. சண்டை போடுங்க விடாம சண்டை போடுங்க, எனக்கு நீங்க அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த டைமுங்கும் போது சீசர் அப்படியே நைஸா நழுவி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதை அவன் நோட் பண்ணிடுவான். பட் இருந்தாலும் போகட்டும் அவனுக்கு இன்னுமே என் பவரை பத்தி முழுசா தெரியல, என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயலுக்கு தெரியாது. சோ இப்போதைக்கு அவன் ஓடட்டும், இந்த சண்டையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்களோட சண்டைய வெறித்தனமா ஆர்வமா பார்ப்பான். அவனுக்கு இவனு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாகணும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதுல ரத்தம் எல்லாம் கண்ணா பின்னான்னு தெரிக்கும். இத லைவா பார்த்த டுகோங்கு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனோட மாஸ்டரும் ரத்தம் தெரிக்க அடி வாங்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பண்ண உடனே ஃபீலிங்ஸ் தாங்க முடியாம கதறி அழுது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிக்க வரும்போது ட்ரெஃபல்கர்லாவை வந்து தடுக்குமா, அந்த அட்டாக்ல மிஸ் ஆயிரும். ஆனா அடுத்த அட்டாக்கு காண்டி அந்த டுகோங்க தள்ளி விட்டுட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படி இது இடையில பூந்து தடுக்குன்னு சொல்லி அந்த பிரீட் எதிர்பார்க்கவே இல்லை. அமைதியா ஒரு ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்க மாட்டேன், என்ன என் சாட்டையில ரெண்டு இழுத்தாதான் திருந்துவியான்னு சொல்லி சாட்டை எடுப்பான். உடனே சுத்தி இருக்க மத்தவங்க எல்லாம் பயங்கரமா பதறுவாங்க. ஐயோ இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு. அந்த டுகோங்க அப்பம் கூட பயப்படாம அவனை எதிர்த்து நிக்குமா, சாட்டையை வச்சு சொல்லியன்னு ஒரு அடி. அப்பவுமே டுகோங்க என்ன சொல்லுவோம்னா, என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, ஆனா அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லும். சாப்பெல்லாம் பார்த்துட்டு வாய பறந்துடுவான். நம்ம ஆளுகளுக்காண்டி இவ்வளவு ஃபீல் பண்ணுதான்னு. என்னைய எதிர்த்து பேசுறியா நீ, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அப்படியே முறைக்குமா, என்னடா முறைக்கிறான்னு கேட்ட உடனே மறுபடியும் தலையை குனிஞ்சு மறுபடியும் அவன் காலில் விழுந்து கெஞ்சின்னு பயங்கரமா கெஞ்சும். அவன் சாட்டையை வச்சு பயங்கரமா விட்டாம அடின்னு கண்டமேனி அடிப்பான். அது காலை புடிச்செல்லாம் கெஞ்ச ஆரம்பிச்சிடும். அப்ப கூட அவன் கருணை காமிக்காம சாட்டையை வச்சு சளியர் பளியர்னு அடின்னு கண்டமேனி அடிப்பான். சுத்தி பார்த்துட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு ஃபீலிங் ஆகும். சாப்பெல்லாம் நிறுத்துடான்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா அவன் போட்டு சொலுப்புன்னு அடிச்சதுல டுகோங்காலம் சுத்தமா முடியல. ஆனாலுமே மறுபடியும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அவன் காலில் விழுந்துதான் கெஞ்சும், அவங்கள விட்டுருங்கன்னு. அந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுமா, சரி ஓகே இவ்வளவு சொல்லிட்டீல, நான் இந்த சண்டையை ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லி நிஜமாவே அவங்க சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவான். உடனே டுகோங்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும். ஐ மாஸ்டர் காப்பாத்திட்டேன்னு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பான். அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க கூடாதாமா, இவன் போய் அவங்களை அடிச்சு கொல்லணுமாமா. இது அதை விட மோசம் இல்ல, உனக்கு தான் அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, நீயே அவங்க ரெண்டுத்தையும் அடிச்சு கொல்லு, அதை நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு ஆர்டர் போட்டவனையே டுகோங் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அதோட பாடியை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலுமே அப்படியே தரன்னு அதை இழுத்துட்டு போய் அட்டாக் பண்றதுக்காக அவங்க முன்னாடி போய் நிப்பான். அந்த வில்லப்பலுக்கு சந்தோஷம். ஆனா டுகோங் தான் கதறி அழுவான், என் மாஸ்டரை என் கையாலேயே அடிக்கணுமான்னு, அதுவும் சாக அடிக்கணுமான்னு. லூஃபி இருந்துகிட்டு அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத அட்டிம்பானா. உடனே கைய ஹாக்கி பவரை மாத்தி ஒரே அடி அப்படியே தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போவான். அடுத்து ட்ரெஃபல்கர்லாக்கு ஒரு அடி, அவன் ஒரு சைடு திருச்சிருவான். அதுக்கப்புறம் மாங்குன்னு லூஃபிய போட்டு அந்த அடி அடிப்பான். அவன் இவன் கூட இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தான். அப்படிப்பட்ட மாஸ்டரை என் கையாலேயே அடிக்கிறேன்னு சொல்லி தேம்பி அழுதுகிட்டே தான் அடிப்பான். அந்த டைம் அந்த பிரீடு பில்டப் பண்ணிட்டே வருவான்.
புரியுதா? மாஸ்டரோட ஆர்டர்ஸ ஒழுங்கா ஒபே பண்ணலன்னா இப்படித்தான் ஆகும். இதுக்கப்புறம் அவங்கள அடிச்சது போதும் கடல்ல தூக்கி வீசுமா. முடியவே முடியாது, என்னால அதை பண்ணவே முடியாதுன்னு கதரும். ஆனா அந்த டைம் கூட லூஃபி அதை திட்ட மாட்டான். நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி அடின்னு சொல்லுவானா. அது இன்னுமே அதுக்கு ரொம்பவும் கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாம பாராட்டி தள்ளுவான், நீ முன்ன விட நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு. உடனே பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு லூஃபி சொன்ன மாதிரியே ஓங்கி ஒரு குத்து. 2 பேருமே அந்த கப்பல்ல இருந்து தெரிச்சடிச்சு கடல்ல விழுகிறக்காண்டி அப்படியே கீழே விழுவானுங்க. டுகோங்க அப்படியே பதறி அடிச்சு வந்து பார்ப்பான், உள்ள விழுந்துட்டானுங்க. ஐயோ என் மாஸ்டரை நானே கொன்னுட்டேன்னு சொல்லி அது கதறி கதறியாலும் அவ்வளவுதான்.